இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரியாணி இலை 2, லவங்கம் ஒரு 4, சோம்பு அரை ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1, பட்டை சின்னதாக 2 துண்டு, இது எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக பூண்டு வந்து ஒரு 20 பல்லு எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 பச்சை மிளகா, இது எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் எல்லா காயுமே 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, எல்லா காயும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு 5-6 சேர்த்துருக்குறோம். அதனால் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1 ஆழாக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1.25 ஆழாக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு நல்லா 2-3 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். பாஸ்மதி அரிசின்றதுனால 2 விசில் வந்தால் போதும். சாதம் பாருங்கள், சூப்பராக நல்லா வந்திருக்கு. நம்ம கரண்டி வச்சு கலக்கும் போது லேசாக கலந்து விடணும். அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சி போயிடும். ரொம்ப அருமையாக சூப்பராக வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் வெங்காய பச்சடியோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.